ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அற்புதமான கேம் பார்க்க போறோம். ஸோ இகாரு நக்கமுரா வர்சஸ் ஃபேபியானா கருவானா ரவுண்ட் 8ல ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2026ல விளையாண்ட கேம் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே விளையாண்டாங்க. இதில இகாரு நக்கமுரா வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஃபேபியானா கருவானா வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இகாரு ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான ஒரு எண்ட் கேம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் சில லேர்னிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹிகாரு நக்கமுரா இந்த கேம்ல இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் இப்போ C5. ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் F3, நைட் C6, இப்போ D4. ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, இது வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ CD4 இந்த இடத்துல நைட் X D4, இப்போ நைட் F6. இப்போ இன்னொரு நைட்டை வந்து இகாரு டெவலப் பண்ணார். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 நைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ E6 வந்து புஷ் பண்ணிட்டாரு ஃபேபியானா கருவானா. ஸோ E6க்கு அப்புறமா இப்போ பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ D5 ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபேபியானா கருவானா. இப்போ வந்து C-Tex D5, நைட் எக்ஸ் D5. ஸோ இந்த இடத்துல 2 பேருடைய 2 நைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா, நைட் எக்ஸ் C6 ப்ளே பண்ணுறாரு ஃபேபியானா கருவானா. இப்போ B-Tex C6. இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இகாரு வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணலை. கேப்சர் பண்ணால் இந்த 2 பானும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துரும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, இகாரு வந்து பிஷப் ரிவர்ஸ்க்கு கொண்டு வராரு. பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த டயகனலில் போட்டு இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ பிஷப் B4 வருது. ஸோ இந்த டயகனல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் தராரு ஃபேபியானா கருவானா. இப்போ குயின் A4. ஸோ குயின் A4 மூலமா இந்த பானுக்கு வந்து அட்டாக் இருக்குது. பட் இந்த இடத்துல சிம்பிளாக ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இந்த ஏ பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தராரு. நீங்க இந்த இடத்துல இந்த பானை டேக் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்லாம் ஒண்ணும் கிடைக்காது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப செக்கோட வருது. நம்ம பிஷப்ப வந்து D7ல போடலாம். இப்ப குயின் C4க்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க. சிம்பிளா பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் ரூக் C8ம் ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல ஒயிட் வந்து டெவலப்மெண்ட்ல பிஹைண்ட்ல இருக்கிறாரு. ஒயிட் வந்து இந்த பிஷப்ப டெவலப் பண்ணி ஒயிட் வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பிஷப்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த ஓப்பன் செமி ஓப்பன் ஃபைல்ல அண்ட் இந்த ஓப்பன் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ரூக்ஸ் வந்து சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடுவார். ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஒயிட்டுக்கு வந்து இந்த ஒரு C6ல இருக்க பானை எடுத்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஃபேபி வந்து இந்த A5 மூவ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா இகாரு வந்து டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து வழி விடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த நைட்டும் இப்போ அட்டாக்ல இருக்கு. இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு, இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா இந்த பிஷப் வந்து இப்போ ரிவர்ஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ இப்பயும் இந்த பானை எடுத்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு அந்த அளவுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல வந்து இப்போ திருப்பி குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி பிஷப் D7, குயின் C4 வருவாரு. குயின் C4க்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் சிம்பிளா கேன்சல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த இடத்துல பிஷப்புடைய டயகனல்ஸை பாருங்க சூப்பரா இருக்கு. அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பரா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ரூக் C8ம் நம்ம ப்ளே பண்ணலாம். இன்னும் ஒயிட் வந்து அவருடைய பிஷப்பை டெவலப் பண்ணி கேன்சல் பண்ணணும். ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கவுண்டர் சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனாலையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் இந்த C6 பானை எடுத்து ஒயிட்டுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. ஸோ இகாருவோ இந்த இடத்துல கரெக்ட்டா அத கணிச்சுக்கிட்டு அவருடைய டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. பிஷப் E2 வந்து ப்ளே பண்றாரு. அவரும் கேன்சல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிளாக் கேன்சல் பண்றாரு. இப்ப இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த B8 ஸ்கொயர வந்து பண்றாரு. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிஷப் வந்து ஒரு நல்ல ஒரு டயகனல்ல போடுறாரு ஹிகாரு நக்கமுரா. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப் வந்து இந்த ஒரு பிஷப்ப வச்சு அட்டாக் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இப்ப ஒயிட் இந்த இடத்துல இமிடியேட்டா கேன்சல் பண்ணா E2ல இருக்கிற பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதனால இப்ப இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு ஹிகாரு நக்கமுரா. ஸோ இப்போ வந்து ரூக் எடுத்துட்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ குயின் வந்து இப்ப இந்த B6 ஸ்கொயருக்கு வராரு. இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கிறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹிகாரு நக்கமுரா வந்து இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம குயினை வந்து C2ல போறாரு. இப்போ வந்து பிஷப் C5. ஸோ இகாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு C6 பான் வந்து அவரால 2, 3 மூவ்ஸ்ல எடுக்க முடிஞ்சாலும், அவர் வந்து எடுக்கல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அவரால கேன்சல் பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படி இல்லன்னா கேன்சல் பண்ண டிலேவாயிருக்கும். அவரு டெவலப்மெண்ட்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்திருப்பாரு. பட் ஹிகாரு நக்கமுரா இதெல்லாம் கரெக்ட்டா கணிச்சுட்டு,
அவர் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போனார். அண்ட் இந்த பானை வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் எடுக்கலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இக்காருவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய பீசஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்டில் வந்து அலைன் ஆயிருக்கு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா C4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ C4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த குயின் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. இப்போ குயின் B7 இந்த இடத்துல இப்போ பிஷப் E5. ஸோ பிஷப் E5 மூலிமா இந்த பிஷப் வந்து இந்த போர்டோடைய லாங்கஸ்ட் டயகனல்ல இருக்கிறாரு. இப்போ குயின் E7 வராரு. ஸோ குயின் E7 மூலிமா என்ன ஆகுதுன்னா குயின் வந்து இந்த ஒரு டயகனல் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து குயின் D3 ப்ளே பண்ணார். குயின் அண்ட் ரூக்கையும் பார்த்தீங்கன்னா ஹிகாரு நக்கமுரா இந்த இடத்துல அலைன் பண்ணுறாரு. இப்போ F6 வந்து புஷ் பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல F6 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீக்னஸை வந்து ஏற்படுத்துது. இந்த F6 உடைய வீக்னஸை வந்து என் கேமில் உங்களுக்கு புரியும். ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல போகிறாரு. இந்த குயினன் இந்த ரூக்கையும் பின் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணியே ஆகணும். ஸோ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு குயின் டெக்ஸ் பிஷப் இந்த இடத்துல குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஃபேபியானா கருவானுடைய ரூக் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது A6ல் இருக்கிற ரூக்கு. பட் ஹிகாரு நக்கமுரோடைய ரூக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சென்டரில் ஓப்பன் ஃபைலில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரூக்கையும் D1ல் போட்டு ரூக்கை டபுள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சான்சஸ் வந்து ஹிகாருக்கு இருக்குது. இந்த இடத்துல இப்போ இமீடியட்டாக ஃபேபியானா கருவானா என்ன பண்ணுறாருன்னா ரூக் B8 வந்து ப்ளே பண்ணார். ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஃபைலை அவரு பிடிச்சிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக இந்த E6 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த E6 பானை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சி ரூக் E8 சப்போஸ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் B1 வந்து ஹிகாரு ப்ளே பண்ணிடுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரூக்கை வந்து 7th ரேங்க்லேயும் போடலாம். பிளாக்கால் திருப்பி 7th ரேங்க்குக்கு வர முடியாது. ஸோ ஆளுநலாக பார்த்தீங்கன்னா ஹிகாரு நக்கமுராவுடைய ரூக்ஸ் வந்து பயங்கர டாமினேட்டிங்காக போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா இந்த பான் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ஃபைலில் அவருடைய ரூக்கை வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரூக் டெக்ஸ் E6. ஸோ இந்த ஒரு பானை வந்து ஹிகாரு எடுத்துக்கிறாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹிகாரு நக்கமுராவுடைய ரூக் வந்து சென்டரில் தான் இருக்குது. இங்கே வந்து 2 ஓப்பன் ஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஓப்பன் ஃபைலில் பிளாக்கோடைய ரூக் இருக்குது. ஸோ இன்னொரு ஓப்பன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இன்னொரு ரூக்கை நம்மளால் கொண்டு வர முடியாது. எதனாலும் கேட்டிங்கன்னா இந்த A6ல் இருக்கிற ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபியானா கருவானா வந்து ரூக் B2 வந்து ப்ளே பண்ணார். ஸோ ஃபைனலாக ஒயிட்டுடைய கேம்ப்குள்ளே அவருடைய ரூக்கை வந்து கொண்டு வர்றாரு. இப்போ வந்து ரூக் E7. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரூக் E7 ப்ளே பண்ணி இந்த 7th ரேங்கை வந்து ஃபுல்லாக ஹிகாரு வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறார். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ரூக் B6. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரூக் B6 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த A2 பான் ஹேங்கிங்கில் இருக்க இந்த பானை நம்ம எடுத்துக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பானை நீங்கள் எடுத்தீங்கன்னா சிம்பிளாக ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ரூக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைலில் ரூக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரூக் D1 மூவ் வந்து நம்ம வந்து ஒயிட்டுக்கு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம செக்மேட்டும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு பிளாக்கோடைய 2 ரூக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் இந்த ஒரு பானை வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த பானை எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நினைக்கலாம் இந்த B5லும் ஓப்பனில் தானே இருக்குது, ரூக் B1 நம்ம ப்ளே பண்ணலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் ரூக் B1 இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம இந்த ரூக்கை இங்கே போட்டுடலாம். இந்த இடத்துல ரூக்கை எடுக்க முடியாது. எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கும். இந்த இடத்துல செக்மேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல ரூக் D1 தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான மூவ். ஸோ ஆல் இன் ஆலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரூக் டெக்ஸ் A2 வந்து ஃபேபி வந்து ப்ளே பண்ணல. ஸோ ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா ரூக் B6 ப்ளே பண்ணி இந்த 2 ரூக்கையுமே வந்து அலைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம ரூக் D1 ப்ளே பண்ணாலும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக இந்த செக்மேட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரூக் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதாவது ரூக் B8 ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 ரூக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பராக அலைன் ஆகிருப்பாங்க. ஸோ அண்ட் இப்போ இந்த 2 ரூக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பிளேஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹிகாரு என்ன பண்ணுறாருன்னா ரூக் A7 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹிகாரு வந்து அவருடைய இந்த பானை வந்து விட்டுடுறாரு. இந்த பானை வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரூக்கை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த ரூக் வந்து A7ல் இந்த பானை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இல்லை, இந்த 7th ரேங்க்கில் இதை ஃபுல்லாக இந்த ரூக் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாசர் பான் இருக்கிற மாதிரி தோணும். பட் இந்த இடத்துல ஹிகாரு சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா H3 வந்து ப்ளே பண்ணார். ஸோ H3 ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு அவருக்கு பேக் ரேங்க்கில் இருக்கிற வீக்னஸை வந்து தடுத்துக்கிறாரு.
ஸோ ஆப்வியஸா நெக்ஸ்ட் பிளாக்கோடைய ஐடியா என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூக் எடுத்துட்டு வந்து B2ல போட்டு இந்த இடத்துல ஒரு சூப்பரான அ மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளாக்கோடைய ஐடியாவா இருந்திருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து F2ல இருக்கிற பான தான் எடுக்க முடியும். கிங்குக்கு டைரக்ட்டான செக் தர முடியாது. இதே பிளாக்கோடைய சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒயிட்டோடைய ரூக் இங்க வந்ததுக்கு அப்புறமா, நீங்க டைரக்ட்டாவே கிங்குக்கு செக் தரலாம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த இடத்துல இப்ப ஹிகாரு என்ன பண்றாருன்னா, H5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ H5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா ரூக் D1 ப்ளே பண்றார். ஸோ ரூக் D1 மூலியமா பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூக் எடுத்துட்டு வந்து இங்க செக் குடுத்தாலும், கிங்குக்கு இங்க ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயரும் வந்து உருவாக்கிட்டாரு. இப்ப வந்து ரூக் B2. ஸோ பிளாக் வந்து அவருடைய பிளான் படி ரூக் B2 ப்ளே பண்ணி இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. பட் இந்த இடத்துல ஹிகாரு சிம்பிளா என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து ஒரு செக் தராரு. இப்ப கிங் H7 இப்ப சிம்பிளா திருப்பி ரூக் வந்து 7த் ரேங்க்குக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த பான வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேபியானோ எடுக்கிறதுக்கு ஹிகாரு சான்ஸ் தராரு. பட் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரூக் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணீங்கன்னா, ஒயிட்டுடைய கிங்குக்கு செக் வராது. பட் இந்த ஒரு பான பிளாக் வந்து புஷ் பண்ணாரு. அது ஒரு சின்ன வீக்னஸ ஏற்படுத்தியிருக்கு. இது எண்ட் கேம்ல உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்போ ஒயிட்டுடைய ரூக் வந்து இந்த G7ல இருக்க பான எடுத்தா டைரக்ட்டா பிளாக்கோடைய கிங்குக்கு செக் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வித்தியாசமே. இந்த இடத்துல இப்ப ஃபேபி வந்து இந்த F2ல இருக்கிற பான வந்து எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப ஹிகாரு சிம்பிளா என்ன பண்றாருன்னா, ரூக் டெக்ஸ் G7 செக் தராரு. இப்ப செக்கோட வருது. இது முக்கியமான விஷயம். இதுல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். இப்ப கிங் H8 போறாரு. கிங் H8க்கு அப்புறமா இப்ப திருப்பி ரூக் செக்கு, திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா, திருப்பி ரூக் செக்கு, திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ரூக் செக்கு, திருப்பி கிங் வந்து இந்த G8 ஸ்கொயர்க்கே வராரு. நீங்க நினைக்கலாம் G8 ஸ்கொயர்க்கு வரதுக்கு பதிலா நம்ம இந்த வழியா போலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க வந்து இந்த வழியா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம ரூக் எடுத்துட்டு வந்து B7ல போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க ரூக் B7 போடுறது தான் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும். நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து A7ல போட்டீங்கன்னா, இது வந்து ட்ரால போய் முடிஞ்சிரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் பான் செக் வரும். ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரூக்க வச்சு செக் குடுத்து பிளாக் வந்து கேம ட்ராப் பண்ணிடுவாரு. இதே இந்த இடத்துல நீங்க ரூக்க B7ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிளாக்கால மாறி மாறி செக் குடுத்து ட்ராப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, செக்மேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஒரு செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிங்க நம்ம இந்த வழியா கொண்டு வரலாம். திருப்பி செக் தரீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிங்க இப்படி கொண்டு வரலாம். செக்கு, திருப்பி கிங்க மூவ் பண்றோம். செக்கு, திருப்பி கிங்க மூவ் பண்றோம். செக்கு, திருப்பி கிங்க ஃபைனலா நம்ம B1 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த B2ல உங்களால செக் குடுக்க முடியாது. எதனால கேட்டீங்கன்னா, இந்த B7ல இருக்கிற ரூக் இங்க சூப்பரா தடுத்துட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இங்க செக்மேட்டும் த்ரெட்டன் பண்றோம். ஸோ இந்த செக்மேட்டையும் பார்த்தீங்கன்னா, உங்களால தடுக்க முடியாது. நீங்க திருப்பி ரூக்க எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் ரூக் B8 செக் மூலியமா நம்ம இந்த கேம வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, பிளாக் இந்த மாரி நம்ம வந்து செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிங் E8 ப்ளே பண்றது வந்து பிளாக்குக்கு வொர்க் அவுட் ஆகாது. அதனால கிங் G8 வந்து ஃபேபியானோ கருவானா ப்ளே பண்றாரு. இப்ப திருப்பி இந்த ரூக் மூலியமா ஒரு செக் தராரு. ரூக் செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இந்த கார்னருக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இந்த கார்னருக்கு தள்ளினதுக்கு அப்புறமா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த G6 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ இந்த பானையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. நெக்ஸ்ட் ரூக் டெக்ஸ் G2 செக்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக் வந்து தடுத்துட்டு இருக்கு. அண்ட் பிளாக்குடைய கிங்கால இந்த ஒரு ஃபைலுக்கு வரவும் முடியாது. இந்த ரூக் ஃபுல்லா தடுத்துட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அவரால 7த் ரேங்க்குக்கும் வர முடியாது. இந்த ரூக் வந்து சூப்பரா தடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப ரூக் F4 ப்ளே பண்றாரு. இந்த பான வந்து இப்ப டேக் பண்ணிக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல இப்ப ஹிகாருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு, ரூக் டெக்ஸ் ரூக்கு, ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அண்ட் இந்த பான் பாருங்க இப்ப ஹேங்கிங்ல இருக்கு. இப்ப கிங் G7 ப்ளே பண்ணி இந்த ரூக்க வந்து அ தொரத்துறாரு. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பான சப்போஸ் புஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் H6 செக் மூலியமா திருப்பி நம்ம இந்த பான கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பானும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப கிங் G7 ப்ளே பண்ணி இந்த ரூக்க தொரத்துறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பான் இப்ப ஹிகாருக்கு 2 எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மூத்தா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ ரூக் வித் 2 எக்ஸ்ட்ரா பான்ஸ். ஸோ ஈஸியா நம்ம இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஹிகாரு வந்து பொறுமையா இந்த எண்ட் கேம வந்து அழகா கன்வெர்ட் பண்றாரு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப வந்து ரூக் டெக்ஸ் G2 இப்ப திருப்பி இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த F5ல போறாரு. F5க்கு அப்புறமா இப்ப ரூக் G1, ரூக் F4, ரூக் A1, கிங் G3 இப்ப ரூக் மூலியமா ஒரு செக்கு, கிங் F3, ரூக் F1 செக்கு, கிங் E3 திருப்பி பார்த்தீங்கன்னா, ரூக் E1 செக்கு. இந்த இடத்துல இப்ப கிங் இந்த வழியா அப்படியே போயிடுவாரு. இப்ப
பிளாக்கால ஃபர்தரா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ரூக் A1 வராரு. இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, ரூக்க இங்க எடுத்துட்டு வராரு. இந்த இடத்துல இப்ப ரூக் H1 ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அழகா இந்த கேம வந்து இக்காரு ஃபினிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பான வந்து இப்ப தடுக்குறாரு. இப்ப ரூக் A1, H4, ரூக் A4 செக். இப்ப கிங் E5. ஸோ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, 2 பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 2 பான உங்களால தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 67த் மூவ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லேருந்து ஃபேபியானோ கருவானா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்ப E5 வந்து புஷ் பண்றாரு. ஸோ பாருங்க அழகா இந்த ரூக் இந்த பான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பானும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல போயிட்டுருக்கு. கிங்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மார்ச் ஆகும். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய பான்ஸ ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இக்காரு கிட்டேருந்து ஒரு எக்ஸலன்ட்டான கேம். ஃபைனலா அந்த 2 ரூக்ஸ வச்சு சூப்பரா கால்குலேட் பண்ணி, பிளாக்கோடைய ரூக்க சூப்பரா மிஸ்பிளேஸ் பண்ணி, பானையே சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால பிளாக்கோடைய ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இக்காரு வந்து அந்த அட்வான்டேஜ வச்சு கேம் வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணாரு. இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.